ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்கே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பாகிஸ்தானுடைய ரயில்வேஸ், இந்தியாவுடைய ரயில்வேஸ், ஆப்கானிஸ்தானுடைய ரயில்வேஸை வந்து நம்ம வந்து கம்பாரிசன் பண்ணி ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா என்னோட சேர்ந்து ரியாக்ஷன் பண்ணுங்கள். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நான் மும்பை வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். நம்ம மும்பை எந்த அளவுக்கு அழகாக இருக்குதுன்னு போய் பாருங்கள். ஒரு நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்கும். அந்த வீடியோ போய் நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வா, எவ்வளோ ஸ்பீடு பாருங்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். ஓகே, இந்த பட்டியல் பாகிஸ்தான். பாகிஸ்தான் இன்னும் மாறலைங்க. இன்னமும் அந்த பிரிட்டிஷ் காலத்து இன்ஜினை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பெயிண்டிங் மட்டும் பலன்னு அடித்து வச்சுருக்காங்க. ஆனால் என்ஜின் வந்து பழைய என்ஜின், அந்த பிரிட்டிஷ் காலத்தில் யூஸ் பண்ண இன்ஜின். அப்படியே அந்த புழுதியெல்லாம் அப்படியே கலப்பிக்கிட்டு போகுது பாருங்களா. எனக்கு தெரிஞ்சு ஸ்பீடு ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன். பாருங்களா, அந்த இன்ஜினை பாருங்களா. அதாவது பாகிஸ்தானில் மட்டும்தான் இந்த இன்ஜினை பார்க்க முடியும். இந்த சத்தெல்லாம் இருக்கு. இது வந்து பாகிஸ்தானுடைய ரயில்வேஸ் நீங்கள் பார்க்குறது. ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் எப்படி இருக்க போது தெரியலையே. மக்களே பார்த்தீங்களா, ஆப்கானிஸ்தானுடைய ரயில்வேஸ் பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. பாகிஸ்தானோட ரயில்வே அந்த இன்ஜினை பார்க்கறதோட இந்த இன்ஜின் சூப்பராக இருக்குங்களே. நல்லா அழகாக இருக்குங்க. ஒரு நவீன இன்ஜின். கலர்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஒயிட் ப்ளூன்ட்டு எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தானுடைய நீங்கள் அந்த கொடியில் பார்த்துருப்பீங்க பச்சை கலர், அதே தான் ட்ரெயினுக்கும் கலர் பண்ணியிருக்காங்க. இந்தியா, வந்தே பாரத்.
சூப்பராக இருக்குங்க. வாவ். மோடிஜி வந்து கொடி அசைக்கிறார். அடா 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 அடா. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஓ வாவ். இல்லை, நம்ம நார்மலாக ட்ரெயினில் போகும்போது குறுக்க கிராஸ் பண்ணும்போது ஒரு ட்ரெயின் அந்த ஒரு இது நமக்கு இருக்கும். நமோ பாரதா. என்ன ஸ்பீடு பாருங்க அப்பா. உண்மையாகவே ரயில்வேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வளர்ந்து தாங்க வரோம். பாகிஸ்தான் மெட்ரோ, பாகிஸ்தானில் மெட்ரோ ஓகே இருக்கலாம், நல்லா தாங்க இருக்கு. அடே மெட்ரோலாம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அப்புறம் ஏன்டா உங்கள் மெயினான ட்ரெயினுக்கெலாம் வந்து இன்ஜினை மாற்றாமல் இருக்கீங்க? ஆப்கானிஸ்தானில் மெட்ரோவா? இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அவங்க நாட்டுடைய கொடி கலர்லேயே இந்தியா. நான் தான் சொல்லல, நம்ம ரயில்வேஸ் வந்து பெருசுங்க. அதனால் வந்து பாருங்கள், மெட்ரோலாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு நவீனப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு மெட்ரோ ட்ரெயினும் ஒவ்வொரு டிசைனில் அழகாக பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஊர்லலாம் மெட்ரோ இருக்கோ அதெல்லாம் அப்படியே பட்டியல் போட்டிருக்காங்க. சென்னையும் இருக்குது அதில். இந்தியா காய்ஸ் டபுள் டக்கரா? ஆமாங்க, டபுள் டக்கருங்க. சாரி, நான் இன்ன வரைக்கும் ட்ரெயினில் போனதில்லை. ஆனால் டபுள் டக்கர் இருக்குமான்ட்டுலாம் எனக்கு தெரிலங்க. ஆனால் இருக்குது. சூப்பர் இந்தியா. பாகிஸ்தான்கிட்டையும் ஆப்கானிஸ்தான்கிட்டையும் கிடையாது. கூஸ்ட் சரக்கு வாகும். இதில் கூட பாருங்கள், அந்த பழைய இன்ஜின் தாங்க வச்சு யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனால் பழைய இன்ஜின் இருந்தாலும் இன்ன வரைக்கும் உழைச்சிட்டு இருக்குது பாருங்க பாகிஸ்தானுக்காக. நம்மளாம் எவ்வளோ ஒரு ட்ரெயினை வந்து ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டோம், பொருள் காட்சியில் வந்து அதை வச்சுருக்குறோம். ஆப்கானிஸ்தான் பாருங்களா, அந்த அவங்க நாட்டில் கூட இன்ஜின் நல்லாயிருக்கு. ஆனால் இந்த இன்ஜின் ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ கிடையாதுங்க. அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரில. ஆப்கானிஸ்தானும் சரி, பாகிஸ்தானும் சரி, அந்த அளவுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கிடையாது. ஏங்க நம்மளுடைய கூஸ்ட் வண்டியா, சரக்கு வண்டியா கைஸ்? டபுள் டக்கர் ட்ரெயினை பார்த்தோம். இது டபுள் டக்கர் கண்டெய்னராக இருக்குது. கண்டெய்னர் ஃபுல்லாக டபுளாக வச்சுருக்காங்க. நீங்கள் அந்த இன்ஜினுடைய பவரை பார்த்தீங்களா? இவ்வளோ கண்டெய்னரை வந்து அசால்ட்டாக கொண்டு போகுது. ஓ, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இது. ஆனால் ஒரு காலத்தில் சென்னையில் ஓடி இருந்ததுங்க. எங்கள் பெரியப்பாலாம் சொல்லுவாங்க, ஒரு காலத்தில் ஓடி இருந்ததுன்ட்டு. நீங்கள் சென்னையோட பழைய படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போ இது இன்னும் மும்பையில் ஓடிட்டுருக்கு. அவங்க ரெண்டு நாட்டிலையும் கிடையாது, பாகிஸ்தான்கிட்டையும் கிடையாது, ஆப்கானிஸ்தான்கிட்டையும் கிடையாது. அடுத்து மோனோ ரயிலா? ஏங்க இந்த ட்ரெயின் கூட நம்ம இந்தியாவில் தாங்க இருக்குது, மோனோ ரயில். அப்படியே இது தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர ஒரு பிளானில் இருந்ததுங்க. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வரணுன்ட்டு, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரில.
பாகிஸ்தான்கிட்டையும் கிடையாது, ஆப்கானிஸ்தான்கிட்டையும் கிடையாது. வேறு என்ன? லக்ஸுரி ட்ரெயின். அட பாவீங்களா, லக்ஸுரி ட்ரெயின்ன்றீங்க, இதில் ஒருடா பழைய இன்ஜினு. ஒரு வேளை பாரம்பரியமான ஒரு விஷயத்த பண்ணுறாங்களா பாகிஸ்தான்? பழசை மறக்கக்கூடாது அப்படின்ட்டு, பழசை தூக்கி போட்டுறக்கூடாதுன்ட்டு ஏதாவது ஒரு ஐடியாவா? ஆப்கானிஸ்தான்கிட்ட கிடையாது. இந்தியா மகாராஜா எக்ஸ்பிரஸ். மகாராஜா, ஆமாங்க, நம்ம இந்தியாவில் இருக்குங்க. மகாராஜா இருக்குது. மகாராஜா மாடலில் நிறைய ட்ரெயின் இருக்குது, லக்ஸுரி ட்ரெயின்லாம். பாகிஸ்தானுடைய லோக்கல் ட்ரெயின். இதில் தாண்டா அழகாக கலர் அடிச்சிருக்கு. இது தெரியும், நம்ம லோக்கல் ட்ரெயின். நம்ம லோக்கல் ட்ரெயின்லாம் எந்தெந்த ஸ்ட்ரீட்டில் ஓடிட்டுருக்கு அது ஒரு பட்டியல். சென்னை இருக்கா? ஆனால் மும்பைலாம் வந்து ரொம்ப நெருக்குங்க. ட்ரெயினில் அவ்வளோ சீக்கிரம் ஏறி இறங்க முடியாது. பாகிஸ்தானுடைய என்ன ஒரு கம்பீரம் பாருங்க. வா, இவன் வரும்போது அல்லு கைண்டிடும் நமக்கு. அவன் கொடுக்குற ஆர்னஸ் சவுண்டுக்கு பிரித்து ஓடுருவோம் நம்ம. ஆனால் பரவாயில்ல, இத்தனை ஆண்டுகளாக வந்து இந்த ட்ரெயின் ஓடிட்டுருக்கு பாகிஸ்தானில். இந்தியா நம்ம இன்ஜினை பாருங்க. ஐயோ, ப்ளூ கலரில் அப்படி டபுள் கண்டெய்னர். ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரயில்வேஸ், அப்புறம் பாகிஸ்தானுடைய ரயில்வேஸ், ஆப்கானிஸ்தானுடைய ரயில்வேஸை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எந்த ரயில்வேஸ் பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாகவே பாகிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் வந்து நல்லா ஒரு வளர்ச்சியில் தான் இருந்தது. ஆனால் இப்போது இல்லை. ஏன்னா அதான் சொல்லுங்க, தீவிரவாதம் அந்த மாதிரி, அப்புறம் வந்து அரசியல் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நிலையான அரசியல் கிடையாது. கவர்மெண்ட் வந்து நல்ல கவர்மெண்ட்டு அமைஞ்சாதான் இந்த மாதிரி வந்து வளர்ச்சிகளை வந்து முன்னெடுத்து செல்வாங்க. கவர்மெண்ட்டு சரியாக அமையலை, கவர்மெண்ட்டும் சரியில்லைன்னா அந்த நாட்டு மக்களும் சரி, அங்கே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும். மற்ற நாடுகளை கையேந்தி நிற்கிற ஒரு நிலைமையாக ஆகிடும். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து இன்றைக்கி ஒரு நல்ல வல்லரசு நாடாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஏன்னா ரஷ்யாவே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை வந்து வல்லரசு நாடாக அறிவிங்க தான் அவங்களும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எந்த இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறைஞ்சவங்க கிடையாது. ஓகேங்களா? இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்து எல்லா துறையிலையும் நம்ம நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கோம். அதனால தான், ஏன்னா மக்கள் தொகை அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்கிற ஒரு மன தைரியம் நமக்கு இருக்குது.
ஆப்கானிஸ்தான் எடுத்துட்டிங்கன்னா இப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆப்கானிஸ்தானில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஆச்சுன்ட்டு. தாலிபான்களுடைய பிரச்சனைலாம் நம்ம பார்த்தோம். இப்போ ஃபுல்லாகவே தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆப்கானிஸ்தானே இருக்குது. அப்படி இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆப்கானிஸ்தான் வந்து வளரணும். அந்த தீவிரவாத செயலாம் ஏற கட்டிட்டு அவங்க நாடை வளர்ச்சி அடைய வந்து அவங்க பாடுபடணும். அதுதான் எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மட்டும் எல்லாருக்குமே அந்த ஒரு ஆசை இருக்க தான் செய்யும். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம பாகிஸ்தானுக்கு தான் பண்ணாலாம் வந்து நம்ம மேலேயே குறை சொன்ன இருப்பானுங்க. நீங்கள் இந்த பாகிஸ்தான் மீடியாலாம் போய் பாருங்களேன், ரொம்ப ஒரு இதுவாக மட்டமாக இந்தியாவை பேசுவானுங்க. ஓகேங்களா? சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொந்த நாட்டிலே வந்து தேஜாஸ் அப்படின்னு ஒரு விமானத்தை வந்து நம்ம உருவாக்கி வச்சுருந்தோம். அதை பார்த்து சொல்கிறானுங்க சமோசாவான்னு சொல்கிறானுங்க. ஏன்னா அதோட வின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். அதை பார்த்துட்டுலாம் வந்து சமோசா அப்படி இப்படிலாம் ரொம்ப மட்டமாக கிண்டல் பண்ணுவானுங்க. எல்லாரையும் பாகிஸ்தானில் சொல்ல முடியாது. பாகிஸ்தானில் நல்லவங்களாம் இருக்காங்க, நம்ம இந்தியாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுகிறவங்களாம் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கவர்மெண்ட் அமையணும் பாகிஸ்தானில். இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இம்ரான்கான் இப்படிலாம் நம்ம பார்த்தோம். அதனால் வந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாகிஸ்தானுடைய கரன்சிக்கு வேல்யூ கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து சரியான உணவு கிடையாது. இன்னமும் பழங்குடி மக்கள் எப்படி இருக்காங்க அது போல் தான் அந்த நாட்டு மக்கள் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லை. வளர்ச்சி வரணும். நாடு வந்து நல்லா வளர்ச்சி அடையணும். இன்னும் நிறைய பேர் படிக்கணும். எஜுகேஷனுக்கு வந்து கொண்டு வரணும். அது வந்து பாகிஸ்தான் கையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த நாட்டு மக்களும் நல்லா உழைக்கக்கூடிய மக்கள் தான். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து அவங்கள வச்சு பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆப்கானிஸ்தானும் அப்படி தான் எல்லாத்தையும் ஏற கட்டிட்டு நிறைய டூரிசம் வந்து அவங்க நாட்டுக்கு போகணும். ஏன்னா அவங்க நாட்டிலே நிறைய விஷயங்கள் இருக்குது, டூரிசம் போகலாம். அது வந்து அங்கே இருக்கிற தாலிபான் தலைவர்கள் எல்லாமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ தான் அந்த நாடம் வந்து டூரிசத்தில் கொஞ்சம் வளரும். மற்ற நாடம் வந்து பயம் இல்லாமல் போய் அந்த இடத்துக்கு போய் சுற்றுலா போகலான்ட்டு வரத்துக்கு ஒரு இது இல்லாமல் இருக்கும், தடை இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நடக்கணும். ஓகே கைஸ், எனக்கு வந்து தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசிட்டேன். இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து சின்ன ஷார்ட் வீடியோவாக வந்து ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக ரியாக்ஷன் பண்ணணுன்னு தான் இந்த வீடியோ நான் பெரிய வீடியோவாக சூஸ் பண்ணி தான் இது பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வீடியோ போட்டு கொஞ்ச இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 700 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துக்கு சமம். அதனால் வந்து அது எப்போவுமே மதிக்கணும். ஏன்னா நம்ம வீடியோ மேலே நம்பிக்கை வச்சு தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. நம்பிக்கை இல்லைன்னா அவங்க சும்மா சாதாரணமாக பார்த்துட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எந்த யூடியூபராலையும் வந்து வீடியோ பண்ண முடியாது, வரவும் முடியாதுங்க. உங்களோட சப்போர்ட்டு ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து பண்ண முடியும். அதனால் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. இது போல் நிறைய ரியாக்ஷன் வீடியோ நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்களும் ரியாக்ஷன் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோ மறுபடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.